Hi friends, welcome back. நான் உங்கள் ஹஜா. சேனலில் வந்து கிட்டார் டியூட்டோரியல் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் கிட்டார் டியூட்டோரியலாக இருந்தால் ப்ரீவியஸ் லெசன்ஸ்லாம் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் லெசன்ஸில் வந்து நம்ம பேசிக்காக டேப், அதுக்கப்புறம் டேப் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டாஃப் நோட்டேஷனில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் ப்ளே பண்ணி பார்த்தோம். அதுக்கான எக்ஸசைஸ் லெசன்ஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். இப்போது வந்து அடுத்த ஸ்ட்ரிங் நம்ம போவோம், தேர்ட் ஸ்ட்ரிங் போவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கும் செகண்ட் ஸ்ட்ரிங்கும் வந்து நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். கம்பைண்டாக ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்டை ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டியூன் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் நான் ஸ்டாஃப் நோட்டேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், டேப் கொடுக்கல. சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார் என்ன இருக்குது உங்களுக்கு, நார்மலாக ஜென்ரலாக நீங்கள் மியூசிக் படிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் ஃபஸ்ட்டு நோட்டு வந்து சி, செகண்ட் நோட்டு சி, அதுக்கப்புறம் இஇ இருக்குது. இது எல்லாமே வந்து கிராச்சட் பீட்ஸ்னால் 1 பீட், ஈச் 1 பீட் உங்களுக்கு ப்ளே பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம்? ஸோ சி அப்படிங்கிறதுனால சி வந்து உங்களுக்கு எந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது, உங்களுக்கு இட்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் ஃப்ரெட். ஓகேயா? ஸோ 1 2, அப்புறம் இ வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஓப்பன். ஸோ அதனால் இப்போ இதை ஜாயின் பண்ணோன்னா 1 2 3 4. ஸோ இதுதான் முதல் பார். செகண்ட் பாரில் இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு, ஜிஜிஇ. ஸோ G1 பீட், இ வந்து 2 பீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 பீட்டுங்கிறது அந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஸோ அதனால் அது 2 பீட்ஸ். ஸோ ஜி வந்து ஃபஸ்ட் ஃப்ரெட்டில் ஜி வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட், அதுக்கப்புறம் இ வந்து ஆஸ் யூஷுவல் ஓப்பன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 இதுதான் வந்து செகண்ட் பார். இப்போ ரெண்டு பாரையும் நம்ம சேர்த்து பண்ணலாம். ஸோ 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ தேர்ட் பார் போனீங்கன்னா 4 நோட்ஸ் இருக்குது. தட் இஸ் எஃப் எஃப் டிடி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிராச்சட் பீட், தட் இஸ் 1 பீட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ எஃப்ங்கிறது நம்ம எங்கே பண்ணோம் முன்னாடி, ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் ஃப்ரெட், அப்புறம் டிங்கிறது செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட். ஓகே, ஸோ 1 2 3 4. ஓகே, இப்போது அடுத்த பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி அண்ட் ஜி. ஸோ பி வந்து நமக்கு செகண்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன், ஜி வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஃப்ரெட். ஸோ பி வந்து ஓப்பன், அது வந்து 1 பீட்டு, அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4. ஓகே, இப்போது இது ரெண்டு சேர்த்து பார்க்கலாம். தேர்ட் பாரையும் நம்ம ஃபோர்த் பாரையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ எஃப் எஃப் டி டி பி பி ஜி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார் பார்த்தீங்கன்னா சிசி இஇ அண்ட் தென் ஜிஜி இ. அதாவது இது ஃபஸ்ட்டு 2 பார்ஸ் அப்படியே சேம். ஸோ அதை நம்ம ஏற்கனவே ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் 2 பார்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டிடி, அதுக்கப்புறம் C2 பீட். ஓகே, ஸோ எஃப்எஃப்டிடி சி 1 2 3 4 1 2 3 4. காட் இட்? ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஸ்ட்ரிங்கான நோட்ஸ் பார்ப்போம். தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம 2 நோட் பார்க்கலாம். ஒன்று வந்து ஜி, இன்னொன்று ஏ. ஸோ ஜி வந்து ஓப்பன், ஏ வந்து செகண்ட் ஃப்ரெட். ஓகேங்களா? இது இப்போ நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் பார்த்ததுக்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டும் தேர்ட் ஃப்ரெட்டும் பார்த்தோம் ப்ளஸ் ஓப்பன். இங்கே வந்து ஓப்பன் அண்ட் செகண்ட் ஃப்ரெட். சரியா? ஸோ ஜி வந்து ஓப்பன், ஏ வந்து செகண்ட் ஃப்ரெட். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி சில எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான நோட்டேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, டேப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. சரியா? ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெறுமனே தேர்ட் ஸ்ட்ரிங்க்கான எக்ஸசைஸ் மட்டும் தான், ஜி அண்ட் ஏ தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பாரில் வந்து
G 2 beat, A 2 beat. ஸோ வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் செகண்ட் ஃப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4. ஓகே, செகண்ட் பாரில் என்ன இருக்குது? அதே G G G. செகண்ட் பாரில் G G G. 1 beat 1 beat and 2 beat. ஸோ 1 2 3 4. அடுத்த நெக்ஸ்ட் பார் வந்து A A A. அதுவும் அதே மாதிரி பேட்டர்னில் 1 1 beat and 2 beats. ஸோ 1 2 3 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து G G G. 1 beat 1 beat and 2 beat. ஸோ 1 2 3 4. இப்போது இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி போடலாம். சரியா? ரெடி? 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. ஸோ வெரி பேசிக் அண்ட் சிம்பிள் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இந்த செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவைவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. குவைவர்ஸ்னால் ஹாஃப் பீட் நோட்டு, 8th நோட்டுன்னு சொல்லுவாங்க, 1/8 அது அந்த நோட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாரில் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஸோ G G G A A A. ஸோ G 1 beat, அதுக்கப்புறம் A வந்து G 1 beat, G half beat, G half beat, அப்புறம் A 1 beat, A half beat, A half beat. ஸோ எப்படி பண்ணலாம் இது உங்களுக்கு? இப்போது இதில் ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த ஒரே நோட்டை வந்து நம்ம குவைவர்ஸ் ஆஃப் பீட்டை வந்து நம்ம ஸ்டம் பண்ணும்போது அப்ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆண்டு நம்ம குவைவர் நோட்டை வந்து எப்படி பண்ணுவோம்னா 1 and 2 and 3 and 4 and அப்படி வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி பிரிச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஆண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து சவுண்டிங்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெடி? 1 2 and. ஓகேங்களா? ஸோ 1 2 and இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெடி? 1 2 and 3 4 and. ஓகேங்களா? ஸோ ஆண்ட் எங்கெல்லாம் வருதோ நாங்கள் வந்து அப்ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெடி? அகைன் 1 2 and 3 4 and. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாரில் வந்து G A G. ஸோ G 1 beat, A 1 beat, அப்புறம் G 2 beat இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக டவுன் ஸ்ட்ரோக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 2 3 4. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார். ஸோ தேர்ட் பாரில் வந்து உங்களுக்கு ஏ ஏ ஏ ஏ எல்லாமே வந்து ஹாஃப் பீட்ஸ். ஓகேங்களா? அதாவது 8 நோட்ஸ். அதுக்கப்புறம் G 1 beat, A 1 beat. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாரில் G 1 beat, G half beat, G half beat, அகைன் G வந்து 2 beats. ஸோ எப்படி பண்ணுவாங்க ஏல அதே போல் நான் அந்த ஆண்டுக்கு வந்து நீங்கள் அப்ஸ்ட்ரோக் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த ஒரு எக்ஸசைஸ் நம்ம பார்த்துலாம். தேர்ட் ஸ்ட்ரிங் மட்டும் இல்லாமல் செகண்ட் ஸ்ட்ரிங்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து என்னது? CBC GD. ஸோ அப்போ வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஒரு நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். CBD மூணுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நம்ம ப்ளே பண்ணலாம் இதை வந்து உங்களுக்கு? ஸோ CBC. ஓகே, 1 and 2. ஸோ இங்கே வந்து ஆண்டு வந்து நீங்கள் அப்ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் போகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நோட்ஸ் அது, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார். செகண்ட் பாரில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2 ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன நோட்ஸ் பார்த்தீங்கன்னா GC BC. ஸோ அகெயின் 1 2 3 4 எல்லாமே 1 1 beat. இப்போ தேர்ட் பார் என்ன உங்களுக்கு? ஸோ CBC. சியும் பியும் ஹாஃப் ஆஃப் பீட், அப்புறம் சி வந்து 1 beat. அதுக்கப்புறம் 4 நோட் எல்லாமே ஹாஃப் ஆஃப் பீட்ஸு. அது வந்து GA BD. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேர்ட் பார். ஃபோர்த் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பீட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பீட்டில் CB ஹாஃப் ஆஃப் பீட்டு, அதுக்கப்புறம் C 1 beat, மறுபடியும் ரெஸ்ட். ஸோ எப்படி பண்ணலாம் நம்ம? அது வந்து உங்களுக்கு 1 2 and 3 4. அது ரெஸ்ட் ரெஸ்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம பண்ணது. இப்போ ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணலாம்.
சரிங்களா? ஸோ ரெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த முன்னாடி நம்ம சொன்ன மெத்தட் படி ஸோ பாம் ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், அல்லது இங்கேயே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன் மோர் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லெசனில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்ல அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு அந்த ஃபிங்கர் வந்து தடிமன் ஆகணும். தடிமன் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுடைய சேனலுக்குன்னு ஒரு ஓன் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போதைக்கு கீபோர்ட் கோர்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நான் அதில் வந்து உங்களுக்கு கிட்டார் கோர்ஸும் மேபி அவைலபிள். ஸோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் சஜஷன்ஸ் அதை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் அதை கமெண்ட்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.